தசகம் 96. பகவானின் பெருமைகளும் ஞானம் முதலிய யோகங்களும். பெருமை மிகுந்தவனே, உலக வடிவினனே, பரபிரம்மமும் நீயே. நீயே எழுத்துக்களில் அகரம், மந்திரங்களில் ஓங்காரம். அரசர்களில் மனு, முனிவர்களில் பிருகுவும் நாரதனும், அசுரர்களில் பிரகலாதன், விலங்குகளில் காமதேனு, பறவைகளில் கருடன், பாம்புகளில் ஆதிசேஷன், ஆறுகளில் கங்கையாக இருக்கிறார். நீ அந்தணர்களை போற்றுவதில் பலி சக்கரவர்த்தி, வேள்விகளில் ஜபவேள்வி, வீரர்களில் அர்ஜுனன், பக்தர்களில் உத்தவன், வலிமையுடையவர்களுக்கு வலிமை, பொலிவு மிகுந்தவர்களுக்கு பொலிவு. உன் பெருமைக்கு முடிவே இல்லை. மேலும் சிறந்து விளங்குகின்ற பொருள்கள் யாவும் நீயே ஆவாய். உயிரும் நீயே, உலகை இயற்றுபவனும் நீயே. இந்த உலகத்தில் நீ இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லை. உன் பக்தர்கள் வேத மார்க்கங்களில் வர்ணாசிரமங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை முதலில் உனக்கு அர்ப்பணமாக பக்தியுடன் அனுஷ்டிப்பார்கள். அதனால் மனதில் வைராகியம் உதிக்கும் போது மெல்ல மெல்ல அந்த தர்மங்களை தியாகம் செய்து பரம்பொருளை எட்டுகிறார்கள். அந்த பரம்பொருள் மனதிற்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியது. வெவ்வேறாக தோன்றும் எல்லா பொருள்களிலும் தனக்கென்று இல்லாமல் அனைத்திற்கும் காரணமாக விளங்கும் பரம்பொருள்தான் நான் என்ற பரிசுத்தமான உமது ஸ்வரூப ஞானத்தை பக்தர்கள் அடைகின்றனர். இந்த உலகில் ஞானம், கருமம், பக்தி ஆகிய 3 யோகங்களும் உன்னை அடைவதற்குரிய கருவிகள் ஆகும். உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் அனைத்தையும் விட்டு வைராகியம் அடைந்தவர்களுக்கு ஞான யோகம் ஏற்றது. சிற்றின்பங்களில் பற்றினை கொண்டவர்களுக்கோ உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கர்மயோகம் தகுந்தது. ஆனால் சிற்றின்பங்களில் மிகுதியான பற்றோ முற்றும் வைராகியமோ இல்லாமல் உன்னிடம் பக்தி கொண்டவர்களுக்கே பக்தி யோகம் உரியது. பகவானே, இந்த உலகில் வாழும் மனிதர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஞானத்தையோ உன்னிடத்தில் பக்தியையோ எளிதில் அடைகின்றார்கள். ஆகையால் சொர்க்கத்தை அடைந்தவனாயினும் நரகத்தை அடைந்தவனாயினும் இந்த மாயையால் சூழப்பட்ட மனித உலகத்திலேயே மீண்டும் பிறக்க விரும்புகின்றான். பிறவிக்கடலை கடக்க இந்த மனித உடல் ஒரு படகை போலிருக்கிறது. நல்வினையால் அதில் புகுத்துள்ள எனக்கு குருவே படகோட்டியாவார். அத்துடன் நீயே அனுகூலமான காற்றாகி என்னை கரையேற்ற வேண்டும். கேவலம் ஞானத்தை மட்டுமே நாடுகிறவர்கள் உபநிடதங்களையும் தர்க்க சாஸ்திரங்களையும் பின்பற்றி இது என்ற உரு பெறாத மூலப்பொருளை ஆராய்ந்து கொண்டு பெரிதும் துன்புறுகிறார்கள். மேலும் இந்த ஆராய்ச்சியில் அவர்கள் தெளிவு பெறாமல் பல பிறவிகளின் முடிவில் தான் மோட்சத்தை அடைகின்றார்கள். அதேபோல் கர்மயோகமும் மனித வாழ்க்கையின் பிரதான குறிக்கோளான மோட்சத்திற்கு மிகவும் தொலைவில் இருக்கிறது. ஆகவே ஓ பரமாத்மாவை, இந்த பக்தி யோகம் மட்டும்தான் தொடக்கம் முதலே உள்ளத்தை கவர்ந்து விரைவாக உன்னை அடைய செய்கிறது. ஆகவே உன்மீது நான் கொண்டுள்ள பக்தியானது மேன்மேலும் வளர வேண்டும். வியாச முனிவர் கேவலம் ஞானத்தை மட்டும் நாடி செய்யும் முயற்சியை குறை கூறுகிறார். ஆனால் பிரம்மத்தின் உண்மை நிலையை கேட்டறிந்து உன் திருவடிகளில் உறுதியான பக்தியை செலுத்தி உன்னையே அடைக்கலம் புகுகின்றவனுக்கு மோட்சம் கையின் நுனியில் உள்ளது. இந்த பக்தி யோகத்திலும் உள்ள சஞ்சலமாக இருந்ததால் எளிதில் தியானம் செய்ய முடியாது என்பது உண்மையான விஷயம்தான். ஆயினும் பயிற்சியினாலும் உன் அருளினாலும் உன் திருமேனியின் அழகினாலும் மனதை விரைந்து அடக்க முடியும். உலகின் தலைவனே, நான் மிகவும் கடுமையான கர்ம மார்க்கத்தை எதிர்ப்பவனும் உன் புண்ணிய சரிதம் முதலியவற்றில் உறுதியான பற்றினை கொண்டவனாயினும் ஆசைகளை விட்டுவிட ஆற்றல் இல்லாதவனாய் உள்ளேன். ஆகையால் உறுதியோடு
உன்னிடம் மனதை செலுத்தி அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டே மனதில் உன் மீது பக்தியை வளர்ப்பேன். ஆகையால் நீ உள்ளத்தில் இருக்கின்ற போது சிற்றின்பங்கள் விரைவாக அழிந்து விடுகின்றன. விபுவே, முன்னொரு காலத்தில் ஓர் அந்தணன் பெரிதும் கஷ்டப்பட்டு ஈட்டின பொருள்கள் அனைத்தும் அழிந்தது. அந்த காரணத்தினாலேயே நிலையற்ற பொருளின் மேல் நாட்டமில்லாமல் வைராகியம் தோன்றி மனது தெளிவு அடைந்தான். பொருளற்ற அவனால் இனி தமக்கு பயனில்லை என்பதை உணர்ந்த மக்கள் அவனை துன்புறுத்திய போது அவன், என் துன்பத்திற்கு என் மனமே காரணம், மக்களோ காலமோ கருமமோ கோள்களோ இல்லை, இந்த மனமே ஆத்மா செயல்பட காரணமாக இருந்து பல குணகணங்களை கற்பித்து எல்லாவற்றையும் செய்கின்றது என்று சொன்னான். மேலும் அவன் அமைதியுற்றவனாய் உன்னை அடைந்தான். ஹே பிரபுவே, அத்தகைய மன அமைதியை எனக்கும் நீயே அளிக்க வேண்டும். குருவாயூரின் தலைவனே, முன்னொரு காலத்தே ஐலன் என்ற மன்னன் ஊர்வசியிடம் மனதை பறிகொடுத்து நீண்ட காலம் அவளுடன் இன்புற்றிருந்தான். மோகம் தீர்ந்ததும் இந்த பெண்ணின்பம் மிகவும் இழிந்தது என்று உணர்ந்து சிற்றின்பத்தின் மீது பற்று நீங்கியவனாய் உறுதியான வைராகியத்துடன் உன்னிடம் பக்தியை கொண்டான். பின் மன நிறைவுடன் சுகமாக வாழ்ந்தான். அதுபோல உலக சுகங்கள் மீது பற்றினை விலக்கி நீயே என்னை பக்தர்களில் சிறந்தவனாக செய்ய வேண்டும். மேலும் என் நோய்களை தடுத்தொழிக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண